நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என் பேரு மாரிமுத்து. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததுனால எனக்கு மாரியம்மா கோயில்ல போய் பேர் வச்சு இருக்கங்குடியில போய் கூட்டு போயிட்டு பேர் வச்சு மாரிமுத்துன்னு வச்சுட்டு வந்தாங்க. ஆனா நான் 2008 நான் சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். வரும்பொழுது என்னிடத்துல எல்லா பழக்க வழக்கமும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் நான் பைக் மெக்கானிக்கு, நான் பண்ணாத சேட்டை கிடையாது, நான் பண்ணாத காரியம் கிடையாது. நான் என்னோட மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னை ஒருத்தர் தேடாம எப்பா நீ இயேசுவை ஏத்துக்கோ இயேசுவை ஏத்துக்கோ இயேசுவை ஏத்துக்கோன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. மனுஷன் போகவே மாட்டேன்றான். என்ன பண்ண சொல்லிட்டு நானும் அப்படியே டீ குடிக்க மாதிரி ரெண்டா போவேன், சுத்தி போய் பார்ப்போம். ஆனா வரத்தட்டி கடையிலே உட்காந்துருப்பாரு. என்னன்னா நம்ம கடையை ஃபுல்லா அவரே பார்த்துட்டே இருப்பாரு. ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தாரு. ஒரு 3 மாசம் கலைய நானும் என்னால முடியல, போயான்னு சொல்லவும் முடியல. ஆனா இயேசு ஏத்துக்கோண்டாரு. நான் சொன்னேன், ஐயா நீ சும்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் நல்லா பேசுவேன்றனால அவர் என்ன சொன்னாரு, நீ ஏசப்பா காண்டி பேசுப்பான்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு பேசியே எவனும் மதிக்க மாட்டேங்க, நான் ஏசப்பாவை பார்த்து பேச சண்டைக்கு வருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. இருந்தாலும் என் கூட ரொம்ப நாள் ஒரு 3 மாசம் என்கிட்ட இருந்தாரு. ஒரு நாள் என் பக்கத்து கடைக்காரன் வண்டி என்கிட்ட வேலைக்கு கொண்டு விட்டான். சுசுகி சாமுரை. அந்த வண்டி இன்ஜின் வேலைக்கு கொண்டு போது சொல்லிட்டு போனா, தம்பி நான் சாயங்காலத்துக்குள்ள வரதுக்குள்ள வண்டி ரெடி ஆகும்னா உன் கடையை அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொன்னான். ஆனா ஃபுல் சரக்குல தான் வந்தான். ஆனா தெரிஞ்சு போச்சு. ஐயா வேற உட்கார்ந்து இருந்தாரு. ஐயா அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போனா, நீங்க வேற ஏசப்பா ஏத்துக்கோன்றீங்கன்னாரு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வா சைதாப்பேட்டில் ஒரு ஜபம் இருக்கு, வா போயிட்டு வரும்னாரு. நான் சத்தியமா வரேன், எனக்கு அந்த வண்டிக்காரன் வந்தா திட்டுவான், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு, நீ கட்டாயம் வரணும், நான் 3